Today on the breakfast menu, சீனி சாம்பல். அதுக்கு நான் வந்து முதல் ஒரு வெங்காயத்தை எண்ணெய் ஒன்றும் விடாமல் அதுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஏன் இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன்னா அப்போ தான் அதில் இருக்கிற வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் போய் எண்ணெய் விட்டு இது பண்ணிக்கல டப்பண்டு வதங்கி கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியாக என்ன சொல்கிறது கெரமலைஸ்டாக வரும். கிறிஸ்பியாக இல்லை கெரமலைஸ்டாக வரும். இன்றைக்கி நான் மாசி போட்டு செய்ய போகிறேன். மாசியை அதுக்காக கழுவி போட்டு தண்ணிக்கு ஊற வச்சுக்கேன். தண்ணிக்கு ஊற வச்சு போடுறதுக்கு இந்த ஹாட்டாக இருக்காது. அதால் இந்த ஸ்டேஜில் நாங்கள் இனி எண்ணெய் விடலாம். எண்ணெய் விட்டு அதில் வதக்குவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் இந்த செத்த மிளகாய் பிச்சு போடலாம். எல்லாத்தையும் நீங்கள் வந்து கட்டத்தூளும் போடலாம். நான் வந்து இன்றைக்கி செத்த மிளகாய் தான் பிச்சு போட போகிறேன். நான் கணக்க செத்த மிளகாய் போடல, ஏனெண்டா கிட்ஸ் சாப்பிட்றபடியா இதுக்கு கொஞ்சம் தூளும் போடுவோம். ஸோ அதால் நான் கணக்க போடல. இதுக்கு வந்து நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்தேன். நான் அதோட இப்போ வந்து நான் அதுக்கு 2 செத்த மிளகாய் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஊற வச்ச மாசியை போட போகிறேன். மாசியை போட்டுட்டு கிளறி விடுவோம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து வெட்டி வச்ச 2 தக்காளி பழம் போடுறேன். தக்காளி பழத்தோட இது வேகிறதுக்கான உப்பு, இதை கலந்து விடுவோம். தக்காளி பழம் வந்து நல்லா குழஞ்சி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் குழஞ்சி வர ஸ்டேஜில் நாங்கள் இதுக்கு தேவையான தூள் ஆட் பண்ணுவோம். நான் இதுக்கு ஒரு கரண்டி தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு வடிவாக தூளோட பச்சை வாசனை போய் இது கொஞ்சம் நல்லா இதண்டு வறண்டு வர மட்டும் விட்டால் எங்களோட சீனி சாம்பல் ரெடி. இது இனி பானோட டோஸ்ட் பண்ணிட்டு பானோட சாப்பிடலாம். இல்லாட்டி நீங்கள் அந்த டோஸ்ட் பண்ண பானுக்கு நடுவில் வச்சுட்டு சாண்ட்விச் மாதிரி சாப்பிடலாம். பட் நீங்கள் வந்து இப்போ மாசி சாப்பிட மாட்டீங்கன்னா மாசி போடாமலும் செய்யலாம். இதுக்கு பின்னால் எனக்கு ஒரு கதை இருக்கு. என்ன கதைன்னா, நாங்கள் இங்கே ஹாலண்டுக்கு வாரத்துக்கு வந்து ஒரு இடத்துல இருக்கும் போது இங்கே வந்து ஒரு அங்கிள் வந்து எங்களுக்கு வந்து இது செய்து துருக்கி கடை பானோட இது சாப்பிட்றதுக்காண்டவர். எனக்கு அப்போ அது சூப்பராக பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து அம்மா வந்து அடிக்கடி செய்கிறவா, அவள் செய்ய பார்த்து வச்சு எனக்கும் பிடிக்கும். ஸோ இது வந்து நான் அடிக்கடி என்று எனக்கு ஆசை வரும்போதெல்லாம் செய்வேன். இது வரைக்கும் வீக்கெண்டில் செய்து பானோட சாப்பிடுவோம். இது வந்து இப்படி பாருங்க, இந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வறண்டு வரைக்குள்ள தான் நல்லா இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து எங்களோட இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் எங்களோட சீனி சாம்பல் ரெடி. இனி பானோட சாப்பிடலாம். நேற்று என் கஞ்சி கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதை ரீமேக் பண்ணி, அதாவது கொஞ்சம் தண்ணி பால் விட்டு எல்லாருக்கும் காணாது, அதையும் ரீமேக் பண்ணி தான் இன்றைக்கு விரும்பினவ பானும் சீனி சாம்பலும் சாப்பிடலாம். மற்றவ கஞ்சி. எனக்கு கஞ்சியோட ஒரு கொஞ்சம் சீனி சாம்பல் போட்டு சாப்பிட பிடிக்கும். அண்ட் என் பிள்ளைகளுக்கு ஹஸ்பண்டுக்கு கஞ்சிக்குள்ள சீனி போட்டு சாப்பிட பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன போட்டு சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீக்கெண்ட் ருட்டீன் இப்படித்தான் கூடுதலாக இருக்கு. ஸோ எல்லாரும் சேர்ந்திருந்து சாப்பிடுவோம். உங்களோட வீக்கெண்ட் ருட்டீன் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கு ஒரு ஃபுல் கட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஏனென்றா இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் எங்களுக்கு மத்தியானத்துக்கு. அது என்னென்னு தெரியணுமா? ஸ்டே டியூன்ட். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய். Subscribe, like பண்ணுங்க, follow பண்ணுங்க, please.